தேவன் நம்ம போனா போயிட்டு மன்னிக்கல, நமக்கு அவருடைய தண்டனைகள்லாம் தன் குமாரன் மூலமாக தீர்த்து அதன் விளைவாக தேவன் உங்களை என்னை மன்னித்திருக்கிறார். அவர் நிபந்தனை இல்லாமல் மன்னித்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சிலுவையின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் வீணாய் போயிடும். மத்தேயு 18:23. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது. கணக்கு பார்த்தது ராஜா. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவனுடைய பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். டோட்டல் விடுதலை, பரிபூர்ணமான விடுதலை. இவன் கடன் பட்டது என்பது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 10,000 தாலந்து படம் பட்டிருக்கா. அன்னைக்கு பைபிள் காலத்தில், வேதாகம் காலத்தில் ஒரு டெய்லி வேஜஸ் ஒருத்தன் போகும்போது ஒருத்தங்க சம்பளம் கொடுக்குறாங்க. டெய்லி வேஜஸ்ங்கிறது ஒரு தினாரி, ஒரு வெள்ளி பணம், ஒரு தினாரி. 6,000 தினாரி சேர்ந்துச்சுன்னா ஒரு தாளந்துங்கிறாங்க. இவன் கடன் பட்டது 10,000 தாளந்து. 10,000 தாளந்துன்னா 10,000 இன்ட்டு 6,000 பெருக்குன்னா அவன் வரக்கூடிய அமௌண்ட்டு. இவன் ஜென்மத்துக்கும் பிறந்ததுலேருந்து சாகர வர இவனும் இவன் மனைவியும் பிள்ளைகளும் வேலை பார்த்தால் கூட அடைத்து தீர்க்க முடியாத ஒரு கடனை இவன் அந்த ராஜாட்ட முறையிட்டதுனால எந்த விதமான கண்டிஷன் வைக்காம டோட்டலா மன்னிக்கிறார். சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு டோட்டலா மன்னிச்சிட்டார். இவன் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணா அப்படிங்கிற வார்த்தை இல்லை. அதுக்கப்புறம் அவர் தாழ விழுந்தா நன்றி சொன்னா அப்படிங்கிற எந்த வார்த்தையும் இல்லை. அப்படி இருக்க 28 அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம். 100 வெள்ளிப்பணம்னா 100 நாள் சம்பளம். 100 நாள் சம்பளம் தான். இவன் கடன் பட்டது வாழ்நாள் முழுக்க அடைத்திருக்க முடியாது. இவன்கிட்ட இன்னொருத்தன் கடன் பட்டது ஒரு 100 நாள் சம்பளம் மிஞ்சி போனா 1000 ரூபா வச்சுங்களேன். 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டவனாகிய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இதைத்தான் அவனு செஞ்சான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே போடுவித்தான். இவனை விட்டுருந்தா கூட செஞ்சிருப்பான். 100 நாள் தான் காவலில் போட்டு வச்சிட்டோம்னா எப்படி செய்வான்? 100 நாள் விட்டுருந்தா அவன் சொல்றான் 100 நாள் கேப் கொடுங்க, கொடுத்துறாங்க. ஏன் அவனுக்கு இவன் கடனை மன்னிக்கல தெரியுமா? இவன் மன்னிக்கப்பட்டதை இவன் மறந்துட்டான். ஏன் அந்த தெய்வீகமான குணாதிசயம் இல்லை, சகோதர சிநேகம் இல்லை, தேவனோட அன்பை காமிக்கவில்லை என்றால் தான் மன்னிக்கப்பட்டதை நிபந்தனை இல்லாமல் ஒரு ராஜா மன்னித்ததை இவன் மறந்துட்டான் அர்த்தம். தேவன் நீதிபரர். யாத்திரா 34 சொல்லும் பொழுது, பிதாக்கள் செய்த அக்கிரமங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். தேவன் போனா போயிட்டு போது அப்படி மன்னிக்கல. நமக்கு வர வேண்டிய தண்டனை தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பை தன் குமாரன் மேல கொட்டி நம்ம மன்னித்தார். அந்த 10,000 தாளந்த ராஜா மன்னிச்சிட்டாரு. அதுக்கு யார் கொடுக்கணும்? கஜானா சேர்க்க வேண்டிய யாருடைய பொறுப்பு? இப்ப மன்னிச்சிட்டோம்னா அப்படி போயிருமா? அந்த ராஜா கொடுப்பாரு. 10,000 வெளியே போயிருச்சு. இப்ப அந்த கஜானா கொடுக்கணும், அந்த நாட்டு கொடுக்கணும்னா யாரு கொடுப்பாரு? ராஜா பே பண்ணுவாரு. தேவன் நம்ம போனா போயிட்டு மன்னிக்கல, நமக்கு அவருடைய தண்டனைகள்லாம் தன் குமாரன் மூலமாக தீர்த்து அதன் விளைவாக தேவன் உங்களை என்னை மன்னித்திருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள, இந்த அன்பை தியானிக்கல, அவர் நிபந்தனை இல்லாமல் மன்னித்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சிலுவையின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் வீணாய் போய்விடும். ஆகவே இதை மறந்து விடாதீர்கள். சிலுவையின் செய்தி உங்க மனதில், எண்ணத்துல, சிந்தையில ஆழமா பதியும் பொழுது அது உங்களுக்குள்ள ஒரு தெய்வீகமான மாற்றத்தை, மறுரூபத்தை ஏற்படுத்தும், தெய்வீகமான குணாதிசயங்களை ஏற்படுத்தும்.